முருகா திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா, இந்த நாள்ல இருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 28ஆம் தேதி வரையும் இருக்குது. இந்த 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற நாட்கள்லாம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாட்கள். இந்த நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தி முருகனுடைய அனுகிரகத்தை பெறலாம். அப்படி இந்த நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக முருகனுடைய அனுகிரகம் நமக்கு துணை செய்யும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தினமும் ஒரு திருப்புகழாவது வாசிக்கணும். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலாவது வாசிக்கணும். கந்தர் அனுபூதி வாசிக்கணும். இப்படி நம்ம வாசிக்கிறதால முருகனுடைய அனுகிரகம் நம்ம வருஷம் ஃபுல்லாக வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணை செய்யும். உதாரணத்துக்கு புது திருப்புகழ் கூட வாசிக்கலாம். அதிரும் கடல் பணிந்து உன்னடியேன் உன்னபயம் புகுவதென்று நிலைகாண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாலாபதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகழ் புது திருப்புகழ். இதை நம்ம வீட்டில் முருகன் படத்துக்கு முன்னாடியும் வாசிக்கலாம், எந்த ஸ்தலத்தில் வேணாலும் வாசிக்கலாம். இப்படி முருகனுடைய திருப்புகழை வாசிக்கிறதால நமக்கு எல்லா நன்மையும் கைகூடும். மேலும் முருகனுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப அனுகூலம் செய்யும். இந்த நாட்களில் நம்ம மறக்காம முருகனை வாசிக்கிறதால கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். முருகன் அருள் கைகூடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வாராதே வினை. வெற்றிவேல் முருகன் அரோகரா. முருகா,